கிழக்கு மேற்கு, நார்த்து சவுத்து, இந்தியா பாகிஸ்தான், ஆரியம் திராவிடம், இது மாதிரி எதை எடுத்தாலுமே வந்து ரெண்டா கம்பேர் பண்ணி உன்னோட ஒண்ணு எதிராக நிப்பாட்டி அதுல வந்து போட்டி கண்டு அதுல சுவாரஸ்யங்கான்றதுதான் மனிதனுடைய இயல்பா இருக்குது. இப்போ இந்த நேரத்துல நம்ம அதே மாதிரி சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா தியாகராஜ பாகவதரு, பி யு சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அது மாதிரி அரசியல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே, பாமக இப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஆப்போசிட்ல ஒவ்வொரு கட்சி நிப்பாட்டி ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்மளே நிப்பாட்டி போட்டி மனப்பான்மை நம்மளே உருவாக்கி, இப்ப ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் தான் நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்குதுன்னு இல்ல, ஏதோ ஒரு மேட்ச் நடந்தா கூட இப்ப கென்யாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு டீம்ல நம்ம வந்து ஒரு சைடு எடுத்து பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். ஆனா 2 பேர் தான் இருக்கணும், அதுல ஒருத்தர் நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் இயல்பா இருக்குது. அந்த வகையில சினிமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி. இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னா அது ஆள் இல்லாம நிக்குது. விஜயும் சிவகார்த்திகேயனும் வந்து நிக்குது. பராசக்தியா அல்லது ஜனநாயகனா அப்படின்னு வந்து நிக்குது. இந்த 2 படங்கள் வந்து நிக்குதுல. இதுக்கு முன்னாடி 2 நபரா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து விஜயா அஜித்தான் இருந்தது. இப்ப பார்த்தா விஜயா அஜித்தான் இல்ல, பராசக்தியா ஜனநாயகனா வந்து நிக்குது. இதுல என்ன பஞ்சாயத்து இருக்குது, ஏன் இப்படி வந்து நிக்குது, இது உண்மையிலேயே இப்படிதான் வந்து நிக்குதா அப்படிங்கறதுல பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து. ஒண்ணும் இல்ல, பொங்கலுக்கு வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, பராசக்தியும் ஜனநாயகனும். இது 2 பேருக்கு சர்டிபிகேட், சென்சார் சர்டிபிகேட்ல கொடுக்கறதுல பஞ்சாயத்து ஆகி போச்சு. அதுதான் மிகப்பெரிய கலவரமாயி இப்ப அமெரிக்கா வெனிசுலா பிரச்சனையும் எவனும் பேசுறது இல்ல, திருப்பரங்குன்ற இஷ்யூ கூட எவனும் பேசுறது இல்ல. இப்ப இஷ்யூ என்னன்னா சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறாங்களா இல்லையா, அதான் பஞ்சாயத்து. அதை இப்ப ட்ரம்ப் லெவலுக்கு வரையும் கொண்டு போவாங்க இப்போ இருக்கு. அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது. அதுல வந்து பராசக்திக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு விட்டது, ஜனநாயகனுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் யாரு, யாரோ, அது காரணம் யாரு, யாரோ அப்படின்னு டிவிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யாரோ யாருங்கிறதா இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. வாட் இஸ் சென்சார் சர்டிபிகேட்? சென்சார்னா என்ன அப்படின்னா, சுதந்திரம், உரிமை அப்படிங்கிறது நம்ம வாயால சொன்னா கூட அந்த சுதந்திரம் உரிமைங்கிறது மனிதனால கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சுதந்திரமும் மனிதனால கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு உரிமை தான். எல்லாத்துக்கும் மனிதன் வந்து ஒரு ஒழுங்கு விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. இதை மீறி போகக்கூடாது, வரம்பு மீறுதல் கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில சினிமாவுக்கு வந்து விதிமீறல் இல்லாம இருக்கிறதுக்கு, ஒழுங்கு மீறல் இல்லாம இருக்கிறதுக்கு சென்சார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சென்சார்னா கட்டுப்படுத்துறது, ரொம்ப கட்டற்ற சுதந்திரம் இல்லாமல் இந்த நாட்டுக்கு உட்பட்டு, இந்த மக்களுக்கு உட்பட்டு, இந்த நிலத்துக்கு உட்பட்டு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்குதோ அதுக்கு உட்பட்டு தான் நீங்க படங்கள் எடுக்கணும். படங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஸோ அந்த படத்துக்கு சென்சார் போர்டு வந்து ஒரு தணிக்கை குழு அப்படின்னு வச்சு ஒரு சில விதிமுறைகளை பிக்ஸ் பண்றாங்க. அது இதுவரை வந்த எல்லா படங்களும் அதுக்கு உட்பட்டு தான் வந்திருக்குது. அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா பராசக்தி, ஜனநாயகன். ஜனநாயகன் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, காரணம் என்ன, யாரோ தான் அதுக்கு காரணம் அப்படின்னா ஒட்டுமொத்த கும்பலும் சொல்லிட்டு இருக்குது. சம்பந்தம் இல்லாத நிர்மல் குமார்லாம் வந்து யாரோங்கிறாப்ல. அவருக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? படத்துல ஒரு பொண்ணு டெக்னீஷியனா, பிஆர்ஓவா, மேனேஜரா, அசிஸ்டன்ட் டைரக்டரா, யாருப்பா நீ வந்து எதுக்கு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பதிலே இல்லை. டைரக்டருக்கு வந்து சென்சாரை பத்தின ஒரு சென்ஸ் இருக்கணும், அப்பதான் வந்து எடுக்க முடியும். அது பராசக்தி முடிஞ்சு போச்சு. இப்ப ஜனநாயகனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் அழுகுறாங்க. யாரு? செங்கோ இட்டைன் வரைக்கும் அழுகுறாப்புல. செங்கோ இட்டைன் வரைக்கும் தெரியல, சென்சார் போர்டுங்கிறது ஒன்றிய அரசு தான். எல்லாரும் வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரோ சென்சார் தடமாட்டுறாங்க, கொடுக்கலன்னா வேற மாதிரி ஆயிடும், எதுக்கு பயப்படுறாங்க, எங்களை மிரட்டுறாங்கன்னு இஷ்டத்துக்கு வந்து மொட்டை கடையாசி வந்து எழுதிதான் பார்த்திருப்போம், வாயாலே மொட்டை கடையாசி விடுறாங்க இவங்க. அந்த அளவுக்கு பஞ்சாயத்து போயிடுச்சு. ஆக்சுவலா பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, உண்மையிலேயே சென்சார் போர்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டுங்கிறது முழுக்க ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது, அவங்க தான் சர்டிஃபை பண்ணணும். ஆனா இவங்க எல்லாரும் வெளில வந்து, திரும்ப சொல்றேன், படத்துல உள்ளவங்க சம்பந்தப்பட்டு பேசியிருந்தா கூட நம்மளுக்கு புரியுது. ஒரு ஹெச் வினோத்தோ, ஒரு ப்ரொடியூசரோ, இல்ல ஒரு வேற யாருமோ வந்து ரைட்ஸ் வாங்கினவங்களோ, இல்ல யாரோ ஒருத்தர், ஒரு நடிகரோ வெளியில வந்து இந்த மாதிரி சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அழுதா அல்லது புலம்புனா அதுல ஒரு நியாயம் இருக்குது. செங்கோ இட்டையன் யாரு, நிர்மல்குமார் யாரு, யாருன்னே தெரியாது. அவனுங்களாம் இஷ்டத்துக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க, தரமாட்டாங்க, என்ன காரணம், எதுக்கு தரமாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் சொன்னாம இருக்க முடியாது, இஷ்டத்துக்கு பேச முடியாது. இதனால் தரமாட்டோம், இதனால் இதுக்கு தடை விதிக்கிறோம், இதனால் இந்த கட்டு கொடுத்தாதான் நாங்க படத்தை வெளியிடுவோம்னு காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து கட்ட பஞ்சாயத்து கிடையாது, சட்டம்.
இதனாலே நாங்க படத்தை ஏற்கிறோம், இதனால அங்க படத்தை நீக்கிறோம், மறுக்கிறோங்கிற காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை வெளில சொல்லுங்க. ஏன் வந்து வெளியிட மாட்டாங்க, ஏன் மறுக்கிறாங்க, ஏன் லேட் பண்றாங்கன்னு இந்த செங்கோ இட்டையெல்லாம் வெளில வந்து சொல்லணும்ல. வெளில வந்து நின்றுட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். இவங்க எல்லாருமே மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறது, புரொபகண்டா பண்றது. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்திய அரசியலே ஒட்டுமொத்த உலக அரசியல் எனக்கு தெரியாது. இந்தியாவில தமிழ்நாட்டுல எப்படியான அரசியல் நடக்குதுன்னா, புரொபகண்டா, நரேட்டிவ், அஜெண்டா, மேனிப்புலேட்டிவ், இதுதான் வந்து அரசியல் நீங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? வெளியில ஒண்ணு பேசுவாங்க, உள்ள ஒண்ணு பேசுவாங்க. மக்கள் மன்றத்துல ஒரு பொய்ய போட்டு விட்டு போறது. மக்கள் மன்றத்தை சொல்லும் பொழுது அவங்க வந்து மக்கள் மன்றத்துல எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. அவங்க பொலிட்டிக்கலா எவ்வளவு சென்ஸா வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மைகள் தெரியும். சாமானிய மக்கள் இருக்கிறாங்க, வேலைக்கு போற இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசியல் வந்து பெருசா இது பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க பிட் அண்ட் பீசஸா வந்து நீங்க செய்திகளை கொடுத்தீங்கன்னா போற போக்குல இவங்க எல்லாம் என்ன வந்து உளறி வச்சாங்களோ அதுதான் அரசியல் நம்பிட்டு இருப்பாங்க சில பேரு. இப்ப வந்து இந்த அரசு யாரோன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, இதெல்லாம் நியூஸா போகும். உண்மையில சரியான ஆளா இருந்தா யாரு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா சொல்ல மாட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனை இருக்குல்ல, இது கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல, அதையும் கொண்டு போக மாட்டாங்க. முழுக்க ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு அஜெண்டா செட் பண்ணி நரேட்டிவ். ஒண்ணு இல்ல, இதுக்கு வந்து திமுக சார்ந்து தமிழ்நாடு அரசையும் குறை சொல்லணுங்கிறதான் இவங்களுக்கு நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. இது நாள் வரைக்கும் இந்த இந்திய அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் இப்படிதான் செயல்பட்டு இருக்குது. அதுல வந்து ரொம்ப விதிவிலக்கு ரொம்ப கம்மியான அளவுல செயல்பட்டு இருக்கிறது திமுக மட்டும்தான். ஒண்ணு இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றாப்புல தமிழ்நாட்டில் கஞ்சா தலைவிரித்து ஆடுகிறது, எங்க பார்த்தாலும் கஞ்சா அங்க சாப்பிடல. மக்கள் மன்றத்தை பேசுறாப்புல இல்ல, காரணம் என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட பொய் பரப்புரைய நம்ம பரப்பி விட்டோம்னா அது அப்படியே கடைசி வரைக்கும் போய் வந்து அது பேசு பொருளா மாறும், ஒரு முணுமுணுப்பு வரும். அதுதான் அவருக்கு தேவை. உண்மையிலே உனக்கு இந்த நாட்டு மேல அக்கறை இருந்துச்சுன்னா, வந்து கஞ்சா எங்க இருக்குதுன்னா நீ உடனே என்ன பண்ணணும்? கஞ்சாவை கட்டுப்படுத்த மாட்டான்னு கோர்ட்ல ஒரு கேஸ் போடணும். இல்ல கஞ்சா இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு போட்டோ, நீ தான் எல்லாம் கேமரா வாச்சு, நீ பேப்பர்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு கேமரா உங்க ஆளை விட்டு அனுப்புங்க, ஒரு வீடியோ எடுத்து வெளில விடுங்க, பாருங்கள் இந்த அரசு உடந்தையா இருக்குது, நடவடிக்கை எடுங்க உடனே சொல்லுங்க. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றது பொய். உண்மையா இருந்திருந்தா ஒரு வீடியோ கேமரா எடுத்து இங்க கஞ்சா விற்கிறாங்க, இங்க வந்து இப்போ ஒண்ணு இல்ல பிளாக்ல சரக்கு விற்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அதை வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல. அப்ப கஞ்சா விற்கிறது அப்படின்னா, கஞ்சா விற்கிறாங்கன்னா எங்க விற்கிறாங்க, யாரு விற்கிறாங்க, சாலிடா வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்றாருல, அப்ப அதை எடுத்து போட்டு காமிக்கணும்ல. பொதுமக்கள் நிப்பாட்டி ஸ்டாலின் அவர்களே கண்டமணிக்கு நீங்க கேள்வி கேட்கணும். குற்றச்சாட்டை மட்டும் வைக்கிறீங்களா எப்படி? அதே மாதிரி இந்த சவுக்கு சங்குன்னு ஒருத்தர் இருப்பான், எதுக்கு எடுத்தாலும் அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், திமுக தான் காரணம், அதுக்கு தான். ஆனால் இவன் வெளியில திமுக, அருண் ஐபிஎஸ், வருண் ஐபிஎஸ், அவன் இவன்பான். ஆனா கோர்ட்டுக்குள்ள போய் எதையுமே சொல்ல மாட்டான். கோர்ட்டுக்குள்ள சரியான ஆளா இருந்தா இத்தனை கேஸ் இருக்குல்ல, உள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், வருண் ஐபிஎஸ் தான், உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லுவானு கேட்டா சொல்லவே மாட்டாங்க. ஆனா வெளியில மக்கள் மன்றத்துல மட்டும் இவங்க பேரை சொல்றது. ஆனா உள்ள கேஸே வேற. இவங்க நான் சொல்ற இந்த நபர்களுக்கும் அந்த கேஸுக்கு சம்மதமே கிடையாது. உள்ள போய், ஏன்னா இவங்க வெளில பேசுறதையும் உள்ள அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க, அது அவங்களுக்கு அவசியம் இல்லாது. அப்ப உள்ள போய் கேஸ் என்ன இருக்குதோ அதான் டிஃபெண்ட் பண்ண முடியும், லாயர் வச்சு அதான் பேச முடியும். ஆனால் வெளியில வந்து வரும்பொழுது என்னன்னா, என்னை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, என்னை ரொம்ப வந்து கட்டுப்படுத்துறாங்க, என்ன ஹராஸ் பண்றாங்க. இவன் பண்ண தப்புக்கு தான் அங்க வந்து உள்ள கொண்டு நிப்பாட்டுறாங்க. இஷ்டத்துக்கு வந்து எல்லாம் நிப்பாட்ட முடியாது. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் படி அந்த கேஸை விசாரிக்க வேண்டியது, கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் கிளம்ப. அந்த இடத்துல ஆர்டர் விடும்போது சவுக்கு சங்கர் கூப்பிட்டு விசாரிக்க செய்வாங்க. இவன் உடனே வந்து பாருங்கள் வருண் ஐபிஎஸ் வீட்டுக்கு ஆள் அனுப்புறாரு, ஸ்டாலின் அவர்கள், இதெல்லாம் இதை போய் உள்ள சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பிஜேபியும் அப்படிதான். இப்ப அண்ணாமலையும் சரி, அமித்ஷாவும் சரி, மோடியும் சரி, தமிழ்நாடு அரசு இவ்வளவு ஊழலா இருக்குது, ஊழல் மலிந்து கிடக்குது, தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாநிலம்னு எப்படி வாய் கூசாம சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்தியாவிலேயே வந்து எல்லா இண்டெக்ஸ்லயும் டாப் 5 டாப் 2 இருக்கிறது தமிழ்நாடுன்னு கொடுக்கறது இதே ஒன்றிய அரசு தான். அவங்க எல்லாம் அதை படிக்கிறாங்களா இல்ல தப்பா பொய் கணக்கு கொடுக்குறாங்களா? இப்ப தப்பா மீட்டிங்ல வந்து தப்பா பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல. பொய் சொல்றது சரி, ஊழல் மலிந்து கிடக்குதுன்னு அண்ணாமலை வந்து மூச்சுக்கு மூச்சு சொல்றாப்புல, அது அப்படியே கோர்ட்ல கொண்டு கொடுத்து ஜெயலலிதா மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானப்பா. திமுக வந்து ஜெயலலிதா தண்டனை வாங்கி கொடுத்துச்சுல, அதே மாதிரி கேஸ போட்டு ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த அமைச்சர்கள் உள்ளவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே. செந்தில் பாலாஜி கேஸ்லயே நிரூபிக்க முடியலங்க. செந்தில் பாலாஜியை வந்து குற்றவாளி நாங்க இன்னைய வரைக்கும் அந்த கேஸ் நிரூபிக்க முடியாம கோர்ட் ஆபீசரை தூக்கி போட்டு வேலை என்ன பாருங்கன்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. இன்னைய வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல ஈடியில. சோ இவங்க பஞ்சாயத்து முழுக்க என்னன்னா, கோர்ட்ல ஒண்ணு பேசுறது, வெளியில ஒண்ணு பேசுறது. இவங்க வந்து இதான் அரசியல்னே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் இவங்க மேல எல்லாம் வெறுக்கிறோம் அப்படின்னா,
இவங்க அரசியல்னு நான் விஜய கூட அந்த இடத்துலதான் நம்பினேன். சரி இவங்கதான் இப்படி பண்றாங்க, புதுசா வர்றாப்புல, கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் மாறி போச்சு, ஒரு புதிய தலைமுறை வரப்போகுது, சோ இப்பயாவது அவராவது நேர்மையான அரசியல் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த கூமுட்டை திரும்பவும் இதே சாக்கடையில போய் நின்றுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, கோர்ட்ல ஒண்ணு பேசுறது, மக்கள் மன்றத்துல ஒண்ணு பேசுறது, ஒண்ணு நீதிமன்றத்துல ஒண்ணு பேசுற, அதே ஃபாலோ பண்ணி நீங்க குட்டிச்சோரா எங்க நிக்கிறாப்புலன்னா ஒரு வேன் எடுத்துட்டு போய் ஷூட்டிங் பண்ற அளவுக்கு நின்ன அதாவது ஒரு மக்கள் கூட்டத்தை பலி கொடுத்து ஷூட்டிங் பண்ற அளவுக்கு போய் நிக்கிறான். அதை இவ்வளவு மனசாட்சியை பத்தி இவ்வளவு பேசுற விசித்திர படங்கள்ல பேசுன அறம் பேசுற விஜய் மனசாட்சியே இல்லாம வந்து ஒரு அவ்வளவு பெரிய படுகொலைக்கு காரணமா இருந்திருக்கிறாப்புன்னு நினைக்கும் போது வெக்கமா இருக்குது. வெக்கமா இருக்கு. விஜய் எல்லாம் வந்து எந்த இதுவரைக்கும் இந்த அரசியல்வாதியில மிக மோசமான டேஞ்சரான ஆளு வந்து விஜய் தான். இதுவாவது இந்த தலைமுறையில மாறணும் பார்த்தா திரும்பவும் அதே நரேட்டிவ், அதே அஜெண்டா, அதே மேனிபுலேட்டிவ் அரசியல்ல வந்து நிக்குது. அது எங்க வரைக்கும் வந்து நிக்குதுன்னா இந்த ஜனநாயகன் சென்சார் போர்டு வரைக்கும் வந்து நிக்குது. உண்மையிலே நீங்க சரியான ஆளா இருந்தா ஏன் கொடுக்கல, எதனால கொடுக்கல அப்படின்னு நீங்க மக்கள் மன்றத்தை வச்சீங்கன்னா நாளைக்கு அது வெளியில வரும்போது அந்த படத்துக்கான ஹிட்டான விஷயத்துக்காக அது மாறும். இது வரைக்குமா இப்படிதான் அரசியல் நடந்து வந்திருக்குது. இதுதான் அரசியல்னே பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலையும். ஆனால் இதுலதான் இந்த அரசியல் நடந்து வந்து இதுல ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சு இதுக்குள்ளதான் வந்திருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இந்தியாவை இன்னைய வரைக்கும் ஒரு நேர்மையான அரசியல் நடந்ததே கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் விசாரிச்சு பார்த்ததுல திமுக அப்படி எதுவும் நடந்தது இல்லை. அவங்க வெளில என்ன பேசுற சட்டபூர்வமா தான் இயங்குவாங்க அவங்க. அப்படிதான் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் பத்தி நமக்கு தெரியாது, அது மாதிரி அலிகேஷன் நம்மளுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க பொய்யையும் புரட்டையும் வதந்தியையும் அவதூறையும் மட்டுமே திமுகவை எதிர்த்து நின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இது வரைக்கும் அரசியல் செஞ்சிருக்குது. இதுலதான் நம்ம வந்து ரொம்ப வெக்கி தலையை குனிஞ்சு இவங்க எல்லாம் ஆதரிக்க முடியாத சொல்ல வந்து நிக்கிறோம். உள்ள ஒண்ணு பேசுறது, வெளில ஒண்ணு பேசுறது. எனக்கு தெரிஞ்சு திமுக அப்படி பேசுறதா எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம கேட்டுக்கலாம். இப்ப இந்த ஜனநாயகனும் பராசக்தியும் இங்கதான் வந்து நிக்குது. படம் ரிலீஸ் ஆகட்டும். நக்கீரன் சொன்ன மாதிரி அது எந்த அளவுக்கு பஞ்சாயத்துல வந்து நிக்குதுன்னு தெரியல. அது வந்துச்சுன்னா இன்னும் ஒரு திடுக்கிட்டு தகவலா இருக்கும். விஜயோட மொத்த கேரியரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தகவல். ஜனநாயகனா பராசக்தியா? ஆக்சுவலா பிரச்சனை வந்திருக்க வேண்டியது பராசக்தி தான். பராசக்தி கூலா இருக்குது வழக்கம் போல. ஜனநாயகன் வந்து எனக்கு பிரச்சனை, எனக்கு பஞ்சாயத்து சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும். உண்மையிலேயே என்ன அழுவுறதுக்கு காரணம், யாரு, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்ப்போம்.